Hey guys, I'm Bialish. So welcome to the another episode of Fire Nama. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருக்கு நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட எதை பற்றி பேசலாம் இருக்கேன்னா ஆக்சுவலி யாரை பற்றி பேசலாம் இருக்கேன்னா யோசபாத். பைபிள்ல நிறைய விசேஷித்தமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நானே விசேஷித்தமான என்று சொல்றேன் என்றால் அவர்களை கொண்டு தேவன் நினைக்க முடியாததும் நம்ப முடியாததும் எண்ண முடியாததுமான பெரிய பெரிய அதிசயங்களை செய்திருப்பார். அப்படி ஒருவர் தான் யோசபாத். இவர் யாரு, இவர் என்ன செய்தார் என்பதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா நீங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ பேசிக்கலி யோசபாத் ஒரு ராஜா, யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா. இப்படி அவர் ஆண்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிராக, அவருடைய தேசத்துக்கு எதிராக 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் செய்யறதுக்கு வராங்க. அப்படி இந்த செய்தி இவர் கேள்விப்பட்டவுடனே பயந்து போய் உடனே இவர் என்ன செய்யறாரு, ஆண்டோடத்தில் ஓடி போறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த தேசத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க உபவாசம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து இருந்து சர்ச்ல ஒன்று கூடி உபவாசிக்கிறாங்க. ஆண்டவரே இப்படி எங்களை சூழ்ந்து, எங்களை படை சூழ்ந்து வந்து நிற்கிறாங்க, எங்களோட யுத்தம் பண்ண நிற்கிறாங்க. ஆனா எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது, நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நாங்க எப்படி எங்களை யுத்தம் பண்ண போறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனுடைய பாதத்தில் அவர்களை அர்ப்பணித்து உபவாசத்தை இருந்து ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அந்த உபவாசத்திலிருந்த ஒரு ஆளை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், நீங்க எல்லாருமே நாளைக்கு புறப்பட்டு யுத்தத்துக்கு போங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமா போங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்கப்படுவார், கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் வெற்றியை தருவார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு இருக்கிற ஒரு ஆளை கொண்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இப்படி ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தை யோசபாத்தும் அந்த தேசத்தில் இருக்கிற அனைவரும் விசுவாசித்து ஆண்டவர் சொன்னது போல வெளிக்கிட்டு யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா யுத்தத்துக்கு போறவங்க படை வீரர்களை கொண்டு போகாமல் துதிக்கின்றவர்களை, பாடகர்களை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்படி அவங்க பாடி துதித்து யுத்தத்துக்கு செல்லுகின்ற நேரத்துல அங்க போய் பார்த்தா யுத்தத்துக்கு வந்திருந்த அந்த 3 ராஜாக்களுடைய படையும் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு மடிந்து கிடக்குறாங்க, செத்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் யோசபாத்துக்கும் அவருடைய தேசத்துக்கும் வெற்றியை கொடுத்தார். உடனே அவங்க எல்லாரும் மேலே செய்யறாங்க, ஆடி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து கனப்படுத்துறாங்க. இந்த சம்பவத்துல யுத்தத்துக்கு ஆயத்தமா போனது என்னவோ தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் யுத்தம் செய்து வெற்றியை எடுத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆனால் இந்த இடத்துல நாங்க அவதானிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. என்னவென்றால், முதலாவதாக யூதா தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு ராஜாக்கள் வருகின்றார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாரும் பயந்தாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அடுத்த கட்டமாக அவர்கள் செய்த காரியம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவரே எங்களால் முடியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்தார்கள். இரண்டாவது காரியம், அவர் எல்லாரும் கூடி உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக அவர்களோடு உரையாடி உங்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன் என்று சொன்னார். மூன்றாவது காரியம், ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தை பூரணமாக விசுவாசித்து களத்தில் இறங்கினாங்க. நான்காவது காரியம், அவர்கள் வெற்றி கிடைக்கும் வரை கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அண்ட் ஃபைனலி 5வது காரியம், அவர்கள் வெற்றி கிடைத்ததற்கு பிற்பாடும் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து ஆடி பாடி ஆர்ப்பரித்தார்கள். இது போலதான் கைஸ் நம்மளுடைய வாழ்க்கையில். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கின்றதா? உங்களை சுற்றிலும் உங்களை வளைத்து போட்டிருக்கிறார்களா? எந்த பக்கம் போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீங்களா? யாரை நான் நம்புவேன், யாரிடத்துல போய் சொல்லுவேன், இதற்கு எப்படி தீர்வு கிடைக்கும், யார் எனக்கு தீர்வு தருவார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? யோசிக்காதீங்க. நான் சொன்ன இந்த 5 காரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்து வெற்றி சிறக்கப்படுவார். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைத்த காரியம் இதுதான். எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should check the word by the word of God. தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து நான் சொன்ன இந்த காரியங்களை நாங்கள் கடைபிடித்து கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்ய நாங்கள் அவருக்கு வழி கொடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெற்றி சிறப்போம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.